கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம். ஏசாயா 14:24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். ஆணையிட்டு சொல்லுகிறார், சத்தியமா சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும், நான் என்ன நிர்ணயிக்கிறேனோ அதுதான் நடக்கும். சரிதானா? சில நேரங்களிலே ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்த பிள்ளைகள் அல்லது இள வயதிலேயே பெற்றோரை இழந்து தவிக்கிற சில பிள்ளைகள் ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது அவர்களுடைய எதிர்கால வாழ்வை ஆண்டவர் நிர்ணயம் பண்ணுவார். நிர்ணயம் அப்படின்னா ஆண்டவராகவே நமக்கு என்று நியமித்திருக்கிற ஒரு காரியம். ஆண்டவர் நினைப்பார், இந்த பிள்ளை ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்களை செய்வதற்கு தகுதியான ஆட்கள் இல்லை, எனினும் நான் இந்த மகன் மீது இந்த மகள் மீது ஆண்டவர் விரும்புகிறபடியினால் இவர்களுக்கென்று சில காரியம் செய்வேன். ஆண்டவர் நிர்ணயித்ததை யாரும் தடுக்க முடியாது. அவர் நினைத்திருக்கிறபடிதான் நடக்கும். அவர் நிர்ணயித்த ஒன்றை வெளியில இருந்து பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் எப்படி இது நடந்துச்சு, எப்படி இது நடந்துச்சு, பல கோடிகள் கொடுத்தாலும் இப்படி நடக்காத, பல நூற்றுக்கணக்கான பவுன்களை கொடுத்தாலும் இது நடக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இது இருக்கும். ஆண்டோடைய வசனம் எனக்கு இது பிடித்த ஒரு வசனம். நான் என்ன நினைத்திருக்கிறேனோ அதுதான் நடக்கும். அவர் நினைக்கணும், நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அவர் நினைக்கணும். ஆண்டவரே, நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் என் வாழ்க்கையில் நீர் என்ன நினைத்திருக்கிறீர், என் வாழ்க்கையில் நீர் என்ன நிர்ணயம் பண்ணியிருக்கிறீர், என்னுடைய எதிர்கால வாழ்வுக்கு, எதிர்கால வேலைக்கு, எதிர்கால படிப்புக்கு, எதிர்கால கோர்ஸுக்கு, ஒவ்வொன்றிற்கும் நீர் என்ன நிர்ணயம் பண்ணியிருக்கின்றீரோ அதைக்கு ஏற்றபடி என்னை தகுதிப்படுத்தும் அப்படின்னு கேட்க வேண்டியது அவசியம். ஏன்னா அது மட்டும்தான் நிலை நிற்கும் என்று வசனம் சொல்லுகிறது. கண்களை மூடுவோமாக. நல்ல ஆண்டவரே, நீர் நினைத்திருக்கிறபடியே, நீர் நிர்ணயித்தபடியே அது நடக்கக்கூடியதாய் நிலை நிற்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறதே. எனவே உம்முடைய விருப்பத்துக்கு எங்களை அர்ப்பணித்து அதன் மூலமாய் நாங்கள் மகிமையை அனுபவிக்க உதவி செய்திடலாம். ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.